தம்பி, ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த கட்சிக்கு எப்போதுமே அந்த தலைவர்கள் வந்து ஒரு தனித்தன்மையோடு இருக்கிறன்னு தான் யாராக இருந்தாலும் விரும்பாங்க. நீங்கள் ஆரம்பித்தா கூட அப்படி தான், சரிதானே? நீங்கள் எல்லாம் ஆரம்பித்தா கூட சேர்ந்து ஆரம்பித்தா கூட அப்படி தான். ஆனால் உங்கள் கட்சியினுடைய ஒரு தனித்தன்மை இருக்கணுன்ற அடிப்படையில் ஒரு அறிவிப்பு வந்து கொடுக்குறாங்க, எங்கள் தலைமையில் தான் கூட்டணி. ஓகே வச்சுங்க, நாங்கள் சொல்கிறோம் எங்கள் தலைமையில் தான் கூட்டணின்னு, சரிதானே? அவங்க கருத்து அவங்க, எங்கள் கருத்து எங்க. ஓகே, அது பின்ன அது அவங்க கருத்து, மக்கள் தானே தீர்மானிக்கணும். அது மீண்டும் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் மட்டும்தான் போட்டின்னு இப்போ கூட விஜய் சொல்லியிருக்காரு. யாரு? அதிமுக மீண்டும் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் மட்டும்தான் போட்டி. ஒரு தம்பி, ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த கட்சிக்கு எப்போதுமே அந்த தலைவர்கள் வந்து ஒரு தனித்தன்மையோடு இருக்கிறன்னு தான் யாராக இருந்தாலும் விரும்பாங்க. நீங்கள் ஆரம்பித்தா கூட அதில் வச்சு பண்ணுவாங்க, அவங்க பாரில் வச்சு கூட பண்ணலாம், சர்க்கியூட் வச்சு பண்ணலாம், இல்லை எங்கே வேணாலும் பண்ணலாம். எதுக்கு போய் வந்து என் ஃபார்ம் வந்து அவங்கக்கிட்ட போகலாம் இல்லையா? எனக்கு உரிமை உள்ள ஃபார்ம் எப்படி அவங்கக்கிட்ட போகலாம்? எனக்கு வாக்களிக்கின்ற உரிமை கொடுக்கின்ற அந்த ஃபார்ம் வந்து பிஎல்ஓக்கு தான் உண்டு. எனக்கு வாக்களிக்கின்ற உரிமையை வந்து அந்த ஃபார்ம் கொடுத்து நான் ஃபில்அப் பண்ணி கொடுத்த பாரத்தை வந்து திரும்ப பெறுகின்ற உரிமை யாரு? பிஎல்ஓக்கு தான் உண்டு. ஏன் போய் ஆளுங்கட்சிக்கு தரீங்க? இது கரூர்ல ஏற்பட்டது. இது அதனால தான் ஸ்பெசிஃபிக் இல்ல, அந்தந்த மாவட்டத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அதனால தானே இப்போ நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். நாங்கள் அதாவது எங்கள் மாவட்ட செயலருக்கு பொதுச் செயலருக்கு அல்லே சொல்லிட்டாரு, இந்த மாதிரி வந்து இந்த நிகழ்வுகள் வந்து அந்தந்த மாவட்டம் நடந்தால் கண்டிப்பாக நீங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் அந்தந்த மாவட்டத்தை. இங்கே சென்னை பொறுத்தவரையில் வந்து மாநகராட்சி ஆணையர், மாவட்டங்கள் பொறுத்தவரையில் வந்து கலெக்டர், மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட நீங்கள் நேரடியாக நீங்கள் வந்து போய் பெட்டிஷன் கொடுக்குறோம். ஸோ நாங்களும் ரெடியாக தான் இருக்கோம். அதனால் வந்து இது வந்து மிஸ்யூஸ் இல்லாமல் முழுமையாக வந்து வாக்காளர் பட்டியல் வரணும்னா பிஎல்ஓ ஷார்ட்டாக சொல்லணும்னா அவங்க தான் வீடு வீடாக போகணும், அவங்களுக்கு ஒத்துழைப்பு கட்சிகள் கொடுக்கணும், அவங்க தான் பிஎல்ஓ தான் வீடு வீடாக போய் ஃபார்மை கொடுக்கணும். பிஎல்ஓ வந்து ஃபார்மை கொடுத்துட்டு ரிசீவ் பண்ணுறது, அது கியூஆர் கோடு இருக்குது. ஸோ அந்த கியூஆர் கோடை வந்து கொடுக்கும்போதும் எடுத்துருவாங்க, ரிசீவ் பண்ணும்போது எடுத்துருவாங்க. அதனால் இந்த பணியை வந்து முழுமையாக பிஎல்ஓ வச்சு பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.